டைம் பார்த்திங்கன்னா 1:50 மேலே ஆகுது. நம்மளுக்கு வந்து டாகுக்கு வந்து எக் ரைஸ் வந்து வைக்கிறோம். எக் ரைஸ்லாம் இப்போ போடுறோம். தலைவர் வந்து உள்ளே இருக்கார், வந்துட்டார் வெளியே. செம பசியில் இருப்பான், ஏன்னா காலைல மார்னிங் கொடுத்தது, அதனால் பசியில் இருப்பான். இப்போ வந்து கதவை மூடிட்டு நம்ம வந்து அவனுக்கு போய் ரைஸ் வந்து வைக்கலாம். வெளியே தான் நம்ம வைப்போம், உள்ளே வைக்க மாட்டோம், வெளியே போய் வைக்கலாம். வாடா போகலாம். எட்டி எட்டி பார்க்குறான், அவ்வளோ பசியில் இருக்கான் பொழுது. சரி நம்ம வந்து எக் ரைஸ் வந்து வைக்கலாம். போய் அவன் இந்த இடத்துல இருக்கிற இடத்துல வந்து நம்ம வச்சானா அவன் நல்லா சாப்பிடுவான். அதே இடத்துல வச்சானா தான் சாப்பிடுவான். நல்லா சாப்பிட்றாரு தலைவர், சூப்பராக நல்லா சாப்பிட்றாரு. அதாவது ஒரே ஒரு எக்கு தான் நான் போடுறேன், ஏன்னா நான் வந்து நிறைய ஃபுட் வந்து போட மாட்டேன். நான் என்னென்ன ஃபுட் கொடுக்குறேன், என்னென்ன வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து எப்படி சாப்பிட்டோன்னே மோஷன் வந்து வெளியே வந்து போகிறான், உள்ளே போகாமல் எப்படி அந்த வெளியே வந்து போகிறான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவன் எங்கே 1 பாத்ரூம் போகிறான் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் காமிச்ச இடத்துலனா 1 பாத்ரூம் போவான். இப்போ நான் காமிக்கிற இடம்னா அவன் 2 பாத்ரூமும் போவான். அந்த இடத்த வந்து அவன் மோப்பம் பிடிச்சி வச்சுப்பான், அந்த இடத்துலலாம் போவான். இப்போ நான் வந்து ஒரு இடத்த காமிக்கிறேன், அவன் ஆல்ரெடி போன இடம் தான் அது. அவன் இப்போ வந்து அவர் வந்து சாப்பிட்டுங்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சு கன்ஃபார்மாக 1 பாத்ரூம் போயிட்டுனா அவன் அடுத்தது வந்து இதுக்கு போவான், 2 பாத்ரூம் போவான். எப்பவுமே இதான் அவனோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, வீட்லேயே 1 பாத்ரூம் போயிடும், நிறைய கஷ்டமாக இருக்கும். அது நம்மளுக்கு கூட இருக்காது, நம்ம அம்மாங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் அதை டெய்லி ரொட்டீனாக பார்க்கும்போது இது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம இந்த வயசில் ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அவனுக்கு தெரியாது, அவன் அதுக்கு கற்றுப்பான். அதுக்கு வேறு வழி இருக்குது, நான் அதுவும் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நான் என்னோடய டாக் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன், அவனோட டெய்லி ரொட்டீன் தான். வெளியே வந்துட்டு அவன் வந்து பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் கற்றுப்பான், உள்ளே போகவே மாட்டான். 1 பாத்ரூம் வந்து நாங்கள் என்றைக்காச்சும் வந்து நாங்கள் தூங்கிட்டாலும் இல்லைன்னா அவன் வந்து வெளியே போகாமல் போக மாட்டான், வெளியே போய் போகாமல் உள்ளே போயிடுவான். அது சில டாக் பண்ணோம். இப்போ வந்து இவனுக்கு 3 மந்த்ஸ்லாம் ஆகுது, அதனால இப்போயே ட்ரெயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சேட்டை பண்ணுவான். 1 பாத்ரூம் வந்து ஃபுல்லாக போவான், 2 பாத்ரூம் வந்து அட்லிக்கில் போயிட்டு வந்துடுவான். இப்போ வந்து தலைவர் வந்து நல்லா சாப்பிட்டுன்னு இருக்காரு. சாப்பிடுச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து கதவு மூடிடலாம். ஏன் கதவு மூடுறோன்னு கேட்டிங்கன்னா, அவர் சாப்பிட்டு முடிச்சோடனே உள்ளே வந்து சில்லுன்னு இருக்கும். அந்த இடத்துல போய் அவர் போய் பத்துப்பார். அதுக்கு மோஷனுக்கு போக மாட்டான். அதுக்கு ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ஒரு ½ ஹவர் கழிச்சுனா அவன் வந்து மோஷன் போவான். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அவன் வந்து உஷாராக வந்து இப்போயே போயிடுவான். இப்போ வந்து சாப்பிட்டாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்குறாரு, என்னடா இவன் ஒரு மாதிரி பார்க்குறானே, ஒன்றும் வேணுமா கேட்கானே. ஏன்னா நான் போடுற ஃபுட்டு வந்து 6 வேலைக்கிட்ட போடுறேன் நான். அது நான் என்னென்ன வேலைன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதனால அவன் வந்து நல்லா குண்டாக இருக்கான். இப்போ பாருங்கள் 1 பாத்ரூம் போகிறான், 1 பாத்ரூம் போகிறான் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு இடம் காமிச்சால 1 பாத்ரூம் போவான்னு சொல்லிட்டு அதே இடத்துலலாம் அவன் போவான். அதே இடத்துலலாம் போயிட்டு இப்போ வந்து 2 பாத்ரூம் போவான். அதுக்கு கொஞ்ச நேரம் சுற்றினுங்கிற தலைவர். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள் அப்பா வந்துடுவார். அப்பா வந்து கதவு திறந்து விட்டுருவார். உள்ளே போய் அந்த கதவாண்ட போய் பத்துப்பான். சரி அதை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ வந்து இது வந்து 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்லாம் இருக்கும். அதுக்குள்ளே வெளியே வந்துட்டான். அவனே கதவு தந்துருக்கும். வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறான் பாருங்கள், அங்கே தான் போவான், வேறு எங்கேயும் போக மாட்டான். ஏன்னா நான் காமிச்சால 2 பாத்ரூம் மோஷன் எங்கே போவான்ட்டு அந்த இடத்துலலாம் போய் போவான். பார்த்தீங்களா, அந்த இடம் நான் உங்களுக்கு காமிச்சால அங்கே தான் போவான். அவன் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்மெல் பண்ணி வச்சுப்பான், அந்த இடத்துலலாம் போவான். அந்த இடத்துல போயிட்டுனா இப்போ தலைவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்று உள்ளே போவார், இல்லைன்னா திருப்பியும் இடத்த சேஞ்ச் பண்ணுவார். ஏன்னா வந்து இவன் வந்து ஒரு இடத்துல போக மாட்டான், 2 இடத்துல போவான். இப்போ பாருங்கள் செகண்ட் இடத்துல அதே இடத்துல போகிறான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் கைஸ், ஓகேவா. மோஷன் எப்படி போகிறான், பாத்ரூம் வந்து நாங்கள் எப்படி பழகப்படுத்தினோம். யார் வீட்லேயும் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொன்ன பேச்சை கேட்காது. நாங்களும் ஒரு 2 வாரம் 3 வாரம் கிட்ட அனுபவிச்சோம் அந்த வேலையை. முக்கியமாக வந்து 1 பாத்ரூம் தான், ஏன்னா ரொம்ப 3 மந்த்லாம் ஆகுது. அதனால் அவன் வந்து பாத்ரூம் போயினே இருப்பான். அந்த ஏஜ் வரும்போது தான் ஒரு வாக்கிங் போகும்போது போவான், இல்லை போக மாட்டான். இவனுக்கு வரும்போது ரொம்ப மோசமாச்சு. அதுக்கடுத்து நான் டிச்சு அதுக்கு வெளியே வந்து போயிட்டான். இப்போ வந்து தலைவர் பாத்ரூம் போயிட்டார். இதை சொன்னேன்னா அதுக்கு அதுவும் அவன்கிட்ட போய் நின்றுப்பான், இல்லை பத்துப்பான். அதனால் இப்போ என்ன பண்ணோன்னா அவரை வந்து தந்து விட்டால் வந்து இப்போ உள்ளே போய் அவர் போய் பத்துப்பார். தந்து விட்டோன்னா இப்போ வந்து ஓடி போய் உள்ளே போய் பத்துப்பான், அந்த கட்லிக்கில் போய் பத்துப்பான். மோஸ்ட்டாக வந்து அந்த கட்லிக்கில் காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலனா போய் பாத்ரூம் போயிடுவான். ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான். இப்போ ட்ரெயின் பண்ணதுலேருந்து அவன் வந்து வெளியே தான் போய் பாடுறான். இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.